அரவிந்து, அரவிந்து குட்டி, அம்மா எப்பமா வந்தீங்க? இப்பதாண்டி தங்க வந்தேன். அம்மாவை தேடினீங்களா? ஆமாம்மா, இவ்வளோ நேரம் ஆகி போயிடும் உங்களை காணுமா? அதுதான் பயமாயிடுச்சு. அது ஒன்றும் இல்லடி தங்கம், அந்த அக்கா சம்பள காசை வீட்டில் வச்சு விட்டாங்கப்பா. அதனால வீட்டுக்கு போய் சம்பள காசை வாங்கிட்டு வரதுக்குள்ள மணி ஆகி போச்சு. நான் வேற நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அதான் வெக்குன்னு ஓடி வந்தேன். நான் உங்களை பார்க்கலன்னா வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். சரிடா சரிடா. அது சரி, அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. என்னம்மா? நீ சொல்லு. எனக்கு பால் வாங்கிட்டு வந்தீங்களா? அது இல்லடி தங்கம், சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்ற பொருளா? என்னதுமா? டன் டன். ஐ, சிப்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு நீ கேட்டல்ல, அத்தான் உனக்கொசரம் வாங்கினேன், சாப்பிடு. அம்மா, எவ்வளோமா உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க? மற்றவங்களுக்கெல்லாம் 350 ரூபா தருவாங்களாம்மா, எனக்கு 400 ரூபா கொடுத்தாங்கய்யா. 400 ரூபாயோம்மா? ஆமாட்டி தங்கம், அம்மா இனி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு தேவையானது எதுவுமே உங்கள் அப்பங்கிட்ட கேட்க தேவையில்லை, நம்மளே இனிமே வாங்கிக்குவோம், சரியா? ஜாலி ஜாலி ஜாலியே. சரி சாப்பிடு தங்கம். அம்மா தூரி ஆட்டி விடவா? சரிம்மா, நான் பிடிச்சிக்கிறேன். வீட்டை பூட்டு போட்டுக்கிட்டு எங்கிட்டு போனா? அவன் வீட்டை பூட்டிட்டு எங்கிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? எங்ககிட்ட என்ன சொல்லிட்டா போறா, போகும்போது இங்க போறேன் இங்க போறேன்னு. பாருங்க, எங்கிட்டும் போனான்னு சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எதுக்கு சாமி இவங்கிட்ட வாய் கொடுத்து அப்புறம் வாங்கி கட்டிக்கிறதுக்கா? ஏற்கனவே என் புருஷனை அந்த கிளி கிழிச்சான் அன்னைக்கு, இதுல நம்ம வேற ஏதாவது சொல்ல போக அப்புறம் நம்மள வச்சு பார்க்காம கிழிப்பான். பாருங்க, என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. எங்கிட்டு போனா எங்கிட்டு வந்தானு? ஒருவேளை ஓடி போயிட்டாளா? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடிட்டாளா? இதுக்கு தான் இவ்வளோ உள்ள பூட்டு போட்டு சாத்துறது. இன்னைக்கு நேரமாக வரவும் தானே தெரியுது இவ வண்டவாளம் என்னன்னு. நம்ம ராத்திரி வரவும் இவ எங்கே போறா எங்கே வரான்னு தெரியாமல் போச்சு. இன்னைக்கு நேரமாக வீட்டுக்கு வரவும் தான் இவ ஊரை சுத்துறது நமக்கு தெரியுது. வரட்டும், இன்னைக்கு இவளுக்கு பூசை வைக்கிறேன், வரட்டும். அப்பா, என்ன பனி பாருங்க அங்க இங்க. ஐயோ, குளிருதே. சரி வாங்க, வேறசா வீட்டுக்கு போவோம். அடடே ராணி, வாங்க வாங்க, இப்பதான் ஊருக்கு வழி தெரிஞ்சுதோ? கத்திஜாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி. வாருங்கக்கா. இல்லைங்கக்கா. என்னங்கக்கா வேலைங்களா? ஆமாம்மா, நம்ம வீட்டில் தான் யார் சோறு போடுவா, அதான் வேலைக்கு ஓடிடுறது. ஓ சரிங்கக்கா, சரிங்க சரிங்க. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. இங்க பனி ஓவருமா இந்த வருஷம், பனியே தாங்க முடியல. அங்கெல்லாம் மழையா வெயிலா பனியா? அங்கேயும் பனிதான்க்கா, இதை விட மோசம். காலையிலலாம் மனுஷன் எந்திரிக்க முடியாது, விரைச்சி போயிடணும், அந்த அளவுக்கு பனி. ஓ அப்படியா? ஐயோ, சிரமந்தான் அங்க. ஆமாங்கக்கா. நீங்க வாரேன்னு தெரிஞ்சிருந்தா உங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கடையை கடந்து கடந்திருப்பாங்களே, சொல்லலையோ? சொன்னுங்கக்கா. இது வேலையா எதுவும் இருக்காங்களோ என்னவோ. சரி சரி, பார்த்து போங்க போங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சாக்கா? வேலை முடிஞ்சிச்சுமா. இந்த வண்டியில மூட்டை அள்ளி கொடுத்து விட்டேன், அதான் ஃபேக்டரியில போய் காசு வாங்கிட்டு வரலான்னு. ஓ சரிக்கா. நாளைக்கு சனிக்கிழமை வெளியே போறான், அந்த நேரத்தில் போய் வாங்க முடியாது, அதான் இன்னைக்கு சொல்லி வாங்கிட்டு வருவோன்னு கிளம்பிட்டேன். சரிங்கக்கா. சரிம்மா, பார்த்து போங்க, வீட்டுக்கு வரேன். சரிங்கக்கா. அங்க பாரு, வீடு என்ன பூட்டி இருக்குதா? இல்லைங்க, பனி அதிகமாக இருக்குன்னு சாத்தி எதுவும் வச்சிருப்பாங்க, வீடெல்லாம் பூட்டலை. சரி சரி வாங்க, வேறசா போவோம். எப்பா, ஒரு வழியா தூங்கிட்டேன்டா சாமி. ஏன்டா இப்படி பாடா படுத்தி எடுக்கிற? ஊர்ல உலகத்துல எல்லார் வீட்லயும் தாட்டா பிள்ளைங்க இருக்கு, இந்த மாதிரியா ஒரு நிமிஷம் தூங்க மாட்டேங்கிறானே. காலையிலேருந்து ஒரே ஆட்டம், இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும், அதை எடுத்து போடவும் இதை எடுத்து போடவும். ஐயா, தலைவலியே வந்துருச்சுடா சாமி. இப்பயே எப்படின்னா இன்னும் நல்லா நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டான், அவ்வளோதான், நம்மள ஒரு வழி ஆக்கிருவான். வாய் மட்டும்தான் நல்லா வக்கனையாக பேசுகிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் 10 பிள்ளையா இருந்தாலும் அப்படி வளர்ப்போம் இப்படி வளர்ப்போன்னு. இப்போ இந்த ஒத்த பிள்ளைய வளர்க்க முடியுதா? ஐயம்மா, இவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை சரலான்னு பார்த்தா 7 மணி ஆச்சு.
இப்பதான் தூங்குறான் படுபாவி. இந்த நேரத்துல போய் படுத்தாலும் என் மாமியார் நல்ல சங்கீதம் தான் பாடும். சின்ன பொண்ணு, யோ வாய முடியா. இப்பதான் சின்ன பொண்ணு நொன்ன பொண்ணுன்னு. என்ன சின்ன பொண்ணு பொசுக்குன்னு இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? காலையில இருந்து ஒரு பொட்டு தூங்கவும் மாட்டேங்கிறான். பாரு, சரியா 6 மணிக்கு தூங்குறான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஹம். இவன் சட்டுன்னு கொஞ்ச நேரம் தூங்கும்போது தான் யாராவது ஒருத்தர் வராங்க. இல்லையா என் மாமியார் எதையாவது போட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கத்துது. அப்படியும் இல்லையா ஏதாவது பொருள் கீழே விழுகுது. இப்படியே இவனை தூங்க வச்சு யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணி காலையிலேருந்து எனக்கு பெரும் ரோதனையாக போச்சு. குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அப்புறம் என்ன சும்மாவா? குழந்தைங்கன்னா அப்படித்தாயா? சும்மா இல்லைன்னு நீ இப்போ சொல்லுவ வாயால. வந்து செஞ்சு பாரு தெரியும். சரி சரி புலம்பாத போ. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. யோ எந்திரியா எந்திரியா. என்ன சொன்ன பொண்ணு? காலையிலேருந்து இவனை மேய்க்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆச்சு. இதில் வேற பாத்திரம் கழுவும் போதும் நையின்னு அழுவுறான். இவனை இடுப்புலையே சேலையை கட்டிக்கிட்டு நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதில் போய் சோறு ஆக்கி குழம்பு வச்சு என்னெல்லாம் கடுப்பேத்தாத, கம்முன்னு போயிரு. என்னடா இது? சரி விடு. இந்த புள்ள பெற்றவங்களுக்கெல்லாம் இப்படித்தான் இருக்குமாம்மா, மூட் ஸ்விங்ஸாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பெசாட்டுக்கு இன்னைக்கு நம்ம கடையில் போய் சாப்பிடுவோமா? கடையில் நம்ம போய் சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மா சும்மா விட்டுறோம். புள்ள உண்டானதுலேருந்து கடையில் ஒரு நாள் ஆசைப்பட்டு வாங்கி சொன்னோன்னா ஐயோ கடைசோறு ஆகாது, உடம்பு கெட்டு போயிடும், அது பண்ணிடும் இது பண்ணிடும்னு என்னை பாடம் படுத்தி எடுக்குது. இந்த 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ பாடம் இருக்குது தெரியுமா? வெளி உலகமே மறந்துடும் போல இருக்குது மனுஷனுக்கு. சரி, காலையிலேருந்து ஆனானா பையன் இப்போ தூங்குனான்னு வையே, அடிச்சு போட்டாப்புல தூங்குவான், எந்திரிக்கவே மாட்டான். நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வருவோம். ஓகே? நாடி இப்படி சொன்னாலும் ஊன்ற, அப்படி சொன்னாலும் ஊன்ற. உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவ்வளோதானே. இப்போ இரு. அம்மா கத்தாதையா, முழிச்சிட போறான். அம்மா என்னடா வந்துட்டியா வேலை விட்டு? ஐயோ, ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணா இன்னொரு ஸ்பீக்கர் திறக்குதே. ஏமா சத்தத்தை கம்மி பண்ணு, உன் பேரன் தூங்குறான், அப்ப முழிச்சிட போறான். பிள்ளைங்கன்னா அப்படித்தான், சின்ன சத்தத்துக்கு கூட சட்டுன்னு முழிச்சிருங்க. அதுக்குன்னு வீட்டுல மனுஷ மக்கள் இல்லாம இருக்க முடியுமா? இல்ல பேசாமதான் இருக்க முடியுமா? சொன்னாதான் ஒரே இழுவா இழுக்கும் என் மாமியார் கிளவி. சரிம்மா, இன்னைக்கு வெளியில சாப்பிடலான் இருக்கேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுமா? ஏன்டா காசை கறி பண்ணணும்னே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? வீட்டுலதான் எல்லாம் கிடக்குல்ல, ஆக்கி போட்டு சாப்பிட வேண்டித்தானே. இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போய் சாப்பிடலான்னு தோணுது. வெளியே போய் தானே தட்டுல சோத்தை போட்டுக்கிட்டு வெளியே போய் உட்காந்து சாப்பிடு. அந்த காலத்துல நீ சோறே சாப்பிட மாட்ட, நிலா சோறு காட்டித்தான் உனக்கு சோறு ஊட்டுவேன் தெரியுமா? ஆரம்பிச்சுட்டாடா என் மாமியார் கிளவி அந்த காலத்து புராணத்தை. இவள ஏமா, வெளியில போய் நாங்க 2 பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம், நீ புள்ளைய வச்சுக்கிட்டு இரு, சரியா? ஆத்தாடியாத்தா, வெளியே போயிட்டு வரீங்களா? டேய் டேய், புள்ள பெத்தவடா, இப்படி வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்து ஏதோ காத்துக்கரு பண்ணி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுவும் பால் கொடுக்குறவ. ஐயோ அதெல்லாம் ஆவாது, கம்மன் இருக்கட்டும். அதானே. இல்லை, நான் மட்டும் அனுப்பிட்டு தான் மறுவேலை. கல்யாணம் ஆன புதுசில் புது பொண்ணு சும்மா போகக்கூடாது, வரக்கூடாது, நேரங்கட்ட நேரத்தில் நான் இங்கே சரின்னு பொறுத்துக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புள்ள உண்டானோனையும் அப்பயும் அப்படித்தான். ஐயோ வண்டியில் போனால் ஏதாவது ஆயிரும் குழந்தைக்குன்னு போக விட மாட்டேன் பண்ணாங்க. சரி, புள்ள பெற்றதுக்கு அப்புறமாவது வெளியே எங்கிட்டாவது போகலான்னு பார்த்தா அதுக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க. இங்கே வீட்டில் வாக்கப்பட்டதுக்கு பதிலாக என் வீட்டிலே காலம் முழுக்க நான் கண்ணியை விடுவேன், ஓடிடு, என்னை பார்க்காத. ஏம்மா புரிஞ்சுக்கம்மா, என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்தில் குழந்தை பெற்றவங்களாம் ரன்னிங் ரேஸுக்கே போகிறாங்களாம் வராங்களாம். இது என்ன, இங்கேருந்து இதுக்கு வண்டியில் தான் வாரான், போயிட்டு தான் 10 நிமிஷத்துல வர போறான். போயிட்டு தான் 10 நிமிஷத்துல வர போறீங்க, அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிக்கிட்டு போகணும்? நீ போயிட்டு வாங்கிட்டு வா. எங்க அம்மா வேற எந்த பாலை போட்டாலும் ஸ்ப்ரிங்கு பால் கணக்க நம்ம பக்கமே திருப்பி அடிக்குதே. ஏமா விடுமா, கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வாரான். சின்ன பொண்ணு, பிள்ளைய அம்மா கிட்ட கொடு, அம்மா பாத்துப்பாங்க, நம்ம போயிட்டு வருவோம். நம்ம சொன்னா எங்க கேக்குறீங்க? நம்ம பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க ஆட்டம் கட்டுவீங்க, கட்டுங்க, அதுக்கப்புறம் வரவனே நீங்க தான் அனுபவிக்கணும். நீங்க பாட்டுக்கு போங்க, சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, வரும்போது ஏதாவது ஒன்று தொடர்ந்து வரட்டும், வந்து ராத்திரி பிள்ளைய தூங்க விடாம பண்ணட்டும், அழுதுகிட்டு கிடப்பேன், அப்புறம் உக்காந்துருங்க. விளாட்டு குந்தாணி வாயில வசம்ப வச்சு தேய்க்க நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குதே. இந்த போனமா வந்தமான்னு இருக்கணும், அதை விட்டு போய் உக்காந்துக்கிட்டு வராதீங்க. அப்புறம் பையன் பசிக்கு பாலுக்குன்னு அழுதுகிட்டு கிடப்பேன். பால் காய வச்சு அந்த பால் புட்டியில ஊற்றி வச்சிருக்கேன் அத்தை, அப்படி எதுவும் அழுதா கொடுங்க, சரிங்களா? கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் விளையாட்டு காட்டினீங்கன்னா அவன் பாட்டுக்கு தூங்கிடுவேன்.
ம் டக்குன்னு போயிட்டு வாங்க, டக்குன்னு போயிட்டு வாங்க. மணி எத்தனை? 7:30 போதா? இன்ன வரைக்கும் இந்த பையன் ஊருக்கு போயிட்டு ஒரு ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதான் நான் சொல்றேன்ல, மாமியார் வீட்டுக்கு போனா அப்படியே பிறந்த குடும்பத்தை மறந்துடுறது. ஏண்டி உங்க நொண்ணங்காரன் ஃபோன் பண்ணானாடி? அம்மா இன்னைக்கு தானே போயிருக்காங்க, எத்தனை வாட்டி கேட்ப ஃபோன் பண்ணானான்னு. போயிட்டு அவங்களா கூப்பிடுவாங்க, இருமா. ஏண்டி வழி நடுவே அந்த காட்டெருமை, சிறுத்தை புலி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது கவலை இருக்கு? ஐயா போயிட்டு அவங்களே கூப்பிடுவாங்கம்மா. சும்மா நான் ஃபோன் பண்ணலன்னு. சரி, இட்லி எத்தனை மணிக்கு ஊத்தி வச்ச? அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷமா? அடியே 6 மணிக்கு ஊத்தி வச்சதா? மணி எத்தனைன்னு பார்க்கலையே. நல்லா விளங்கிடும். இட்லியை ஊத்தி வச்சுப்புட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு நீ அந்த இட்லி எந்த லட்சணம்னு தெரியலையே, போய் எடுத்து வை போ. போமா. நானே உடம்பு வலிக்குதுன்னு இருக்கேன். நாய்க்கு நடக்கிறதுக்கே நேரம் இல்லையா, இதுல எங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு? இதுவே மருமவளா இருந்திருந்தா மல்லிப்பூ மாதிரி 4 இட்லியை வச்சு 2 சட்னியை அரைச்சு ஒரு சாம்பாரை வச்சு கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பா. இந்த தத்திக்கிட்ட நம்ம ஒவ்வொன்றுக்கும் கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறதா இருக்கு. இட்லி எத்தனை மணிக்கு ஊத்தி வச்சாலும் என்னன்னு தெரியல, இட்லி என்ன கன்றாவின்னு தெரியல. மருமவ வீட்டில் இருந்தா கரிச்சு கொட்ட வேண்டியது, மருமவ ஊருக்கு போயிட்டா என் மருமவ அதை பண்ணிடுவா இதை பண்ணிடுவான்னு வேண்டியது. இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. அம்மா, அப்பா. அடே வாமா, வாங்க வாங்க மாப்பிள்ள. ஆடி என் தங்க பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? மாமா அக்கா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கய்யா. வீட்டுல எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல? அது இல்லைங்க மாமா, நம்ம எல்லாரும் வந்துட்டோம்னா அங்க வீட பாக்கணும், அதான். அடியே பைய கொடு. அங்க குட்டியே தாத்தாவை பார்க்க வந்துட்டீங்களாடி செல்லப்புள்ள? அப்பா, அவ என்ன சின்ன பிள்ளையா, இன்னமும் தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்கப்பா. என்னன்னா என் பேத்தி வளர்ந்தாலும் அவன் இன்னமும் எங்களுக்கு சின்ன புள்ள, செல்ல புள்ள தானே. அதுக்குன்னு நாளைக்கு வயசுக்கு வர மாதிரி இருக்கா, இன்னமும் இப்படியே தூக்கிக்கிட்டு. என்னங்க நீ, அண்ணன் எங்க, பையன் எங்க? உங்க மருமவன் ஏதோ புக் வாங்கணும்னு சொல்லி போயிருக்கான். உங்க அண்ணன் ஏதோ வர நேரம் தான், அங்க வாராரே. அண்ணே. அட ராணிமா, வாடா வாடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கோமா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மச்சான். என்ன வாரேன்னு சொல்லவே இல்ல? நடிப்பை பத்தி அந்த ஆளுக்கு அவங்க வாரேன்னு சொல்லலையாமா. என்ன உலகமாக நடிப்பது பாரு நம்ம இருக்கோம்னு. இல்லனே, கிளம்புறதாவே இல்ல. அப்புறம் காலையில இவர் திடீர்னு கிளம்புன்னு சொல்லுவோம், அப்படியே கிளம்பிட்டோம். ஏமா எதுவும் எடுத்து ஆக்குனீங்களா இல்லையா? புள்ள வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பேல்ல? ஏங்க ரொம்ப பொங்காதீங்க. உங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. காடை கௌதாரி மட்டும்தான் மிஸ்ஸிங். அதை நாளைக்கு வாங்கிக்குவோம், இன்னைக்கு எல்லாம் ஆக்கியாச்சு. தாடி இவ வேற இங்கதான் நிக்கிறாளா? என்னனே உடம்புல இழைச்சு போயிருக்கு, ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிடாம இருப்பனாமா, அதெல்லாம் நல்லாதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அண்ணி, ரொம்ப உங்க அண்ணன் இழைச்செல்லாம் போகல. அப்படியாலும் இழைச்சு போயிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா ஆக்கி போட்டு அனுப்புங்க. சரி பனி வேற அதிகமா கொட்டுது, உள்ள வாங்க. அத்தை, வண்டியில அலைஞ்சு திரிஞ்சு வந்தது, கை காலெல்லாம் கழுவணும். மாப்பிள்ள அதெல்லாம் முன்னே சுடுதண்ணி எல்லாம் காய வச்சுட்டேன். நீங்க கை காலெல்லாம் கழுவிட்டு தானே வீட்டுக்குள்ள வருவீங்கன்னு எல்லாம் காய வச்சாச்சு. உட்காருங்க, நான் தான் போயிட்டு தண்ணி எடுத்து ஊத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், புடி துணி மட்டும் கொடுங்க, நானே எடுத்து ஊத்திடுறேன். இந்தா மல்லிகா, அப்படியே நின்னுகிட்டு இருக்க, எடுத்து ஊத்து. ஊத்துறேன். உங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்துட்டா போதும், இந்த ஆளை கையில பிடிக்க முடியாது. இதுவே நம்ம வீட்டுல உள்ளவங்க வந்தாங்கன்னா வந்து வாங்கன்னு கூப்பிடறதுக்கே 10 வாட்டிக்கு கூப்பிடணும். வந்து கூப்பிடுங்க எதை நினைச்சுக்குவாங்கன்னு. என்னடா இது, அடுப்புல ஆவியும் வரல, ஒன்னும் வரல. இட்லிக்கு என்னத்த பண்ணி வச்சானு தெரியலையே. அடக்கான்றாவி, இட்லி சட்டியில தண்ணி வத்தி போச்சு. இட்லி எல்லாம் மஞ்சள் கலர்ல ஆயி போச்சு. ஐயா ஐயோ, இட்லி பானையவே வீணு பண்ணி விட்டாலே. ஒரே ஒரு நாளுக்கு இட்லி ஊத்துன, அவளதான் முடிச்சு விட்டா போ. அடியே தொடப்பகட்ட வா, இரு விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு. இந்த எரும வாட்டி கழுத. என்னம்மா, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கத்திக்கிட்டு இருக்கனா? உன்னைய தூக்கி போட்டு நல்லா நங்கடங்கட மிதிக்கணும்டி. இட்லி எடு எத்தனை மணில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இட்லி அப்படியே ஊத்தி வச்சிட்டு தண்ணியும் கம்மியா ஊத்தி வச்சியா, என்ன கன்றாவின்னு தெரியல. அது பாட்டுக்கு எரிஞ்சு உள்ள கருப்படிஞ்சு போயிருச்சு. இட்லியே வீணாக்கி புட்டடி, இட்லி சட்டியவே. இவன் அடுப்பு ஆஃப் பண்ணியா? இப்ப கேளு, அடுப்பு ஆஃப் பண்ணியா இடுப்பு ஆஃப் பண்ணியான்னு. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. உன்னையெல்லாம் கட்டி கொடுத்தாலும் போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை கிளம்பி வந்துருவடி. ஐயோ, அந்த காலத்துல எங்க அம்மா கொடுத்த சீதனமாச்சே, அதை ஒரே நாளுக்கு இட்லியை வச்சு வீண் பண்ணி போட்டேன். உடனே வாயில போட்டேன். ஐயோ, பத்திரப்படுத்தி வச்சேனே, வருங்காலத்துக்கு தேவைன்னு மொத்தத்தையும் முடிச்சு கட்டி போட்டேன். ஆனா பொம்பளையா? இதுவே என்
மருமவ கிட்ட சொல்லியிருந்தா அப்படித்தான் வேலை வெட்டி பாப்பா. ஐயோ, இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இட்லி சட்டி போச்சு, அவ்வளவுதான் முடிச்சு விட்டா. ஐயோ ஆண்டவனே, 1 நாளே எங்கள் அம்மா 9 நாளைக்கு பேசும். இனி எத்தனை வருஷத்துக்கு பேச போகுதுன்னு தெரியலையே. அம்மா, அப்பா வேற உட்கார்ந்துருக்கு. அப்பா நல்லா திட்ட போறாரு போலம்மா. வாடி வா. இன்ன வரைக்கும் எங்கடி சுத்திட்டு வர? எங்க போய் சுத்திட்டு யாரை பார்த்துட்டு வர? எங்க எங்கேயும் சுத்த போகலைங்க. பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டல, அதான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போனேன். அப்படியே பையன் அந்த இதில் விளையாடணும்னு ஆசைப்பட்டான். அதான் ஊஞ்சல் அதிலெல்லாம் விளையாட்டு கட்டி கூட்டிகிட்டு வந்தேன். ஓஹோ, என்னை பாரு என் அழக பாருன்னு ஊர்ல உள்ளவங்கலாம் உன்னைய பார்க்கணும்னு அப்படியே உன்னை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சியோ? ஐயோ ஏங்க இப்படி பேசுறீங்க? அங்கெல்லாம் யாருமே இல்லைங்க. ஏய், உன்னையெல்லாம் நம்புவேன்னு நினைக்காத. நீ எல்லாம் எவ்வளவு பெரிய பிராடுன்னு எனக்கு தெரியும்டி. ஆள் இல்லைன்னா நீ என்னென்ன வேலை பார்க்குற? ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலைங்க, சத்தியமாங்க. சரி, இவனை எத்தனை மணிக்கு கூப்பிட போன? இப்போ எத்தனை மணிக்கு வர? எத்தனை மணிக்கு போன? ஐயோ இந்த மனுஷன் இன்னைக்கு நேரமாக வந்துட்டாரா? என்ன கன்றாவின்னு வேற தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? பையனை கூட்டிகிட்டு வர நேரத்துக்கு தாங்க போனேன். ஏய், 5 மணிலேருந்து இங்கே உக்காந்துருக்கேன். நான் உன்னை ஆளையும் காணா பேரையும் காணா. இப்போ மணி 7:30 ஆகுது. நடிச்சிட்டு திரியிறியா? எந்த பள்ளிக்கூடம் 7:30 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க? எங்க வீட்டுலேயும் கரண்ட் இல்லை. டிவி இருந்தாலாவது போட்டு பார்க்கலாம், அதுக்கும் வழி இல்லை. அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகலான்னா அங்கேயும் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ட்டீங்க. வீட்டில் இருக்க பையன் சலுப்பாக இருக்குன்றான். இதுலேயும் வேற இருட்டாக இருக்குன்னு ரொம்ப பயப்படுறான். அதான் சரி கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டி கூட்டிகிட்டு வருவோன்னு தாங்க பார்த்தேன். உன்னைய